சினிமாவின் முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தராக வளம் வந்துருக்கக்கூடியவர் தான் நடிகர் தனுஷ். இன்னைக்கு இந்திய அளவில் அறியப்படக்கூடிய ஒரு முக்கியமான நடிகராக மாறியிருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திருமணம் பண்ணிக்கிட்டு சில காலங்கள் வாழ்ந்தார். அந்த டைமில் அவங்களுக்கு லிங்கா யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன்களும் பிறந்தாங்க. ரொம்ப வருஷம் நீடிச்ச இவங்களுடைய திருமண உறவு சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேருமே பிரிகிறோம் அப்படின்றத அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு அஃபிஷியலாக விவகாரத்தும் கிடைச்சிருச்சு. அவங்களுடைய பர்சனல் டிசிஷன் நம்ம பசங்களோட லைஃபை எந்த வகையிலுமே பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுல தனுஷும் ஐஸ்வர்யாவும் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால இப்போ வரைக்கும் லிங்கா யாத்ரான் 2 பசங்களுமே தனுஷ் கூடயும் க்ளோஸாக இருக்காங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா கூடயும் க்ளோஸாக இருக்காங்க. அது மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் 2வது திருமணம் பண்ணிக்க போறாரு, அவங்களோட டேட் பண்ணுறாரு, இவங்களை லவ் பண்ணுறாருன்னு எல்லா டைம்லையும் ஏதாவது ஒரு வதந்தி உலா வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் ரீசெண்டாக ஒரு விஷயம் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிவுட் நடிகை மிருனால் தாகூர் பாலிவுட்டில் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்து பிரபலமான மிருனால் தாகூர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு பாலிவுட்டில் மட்டும் இல்லை பல மொழிகள்லையும் முக்கியமான ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க. தமிழ்லையுமே ஒரு ப்ராப்பரான அறிமுகப்படுத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மிருனால் தாகூர் சீக்கிரமாகவே இங்கே தமிழ்லையும் ஹீரோயின் அறிமுகமாவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் மிருனால் தாகூர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் எந்த திரைப்படத்திலையும் ஜோடியாக நடிச்சதில்லை. பட் இருந்தாலும் நிறைய இடங்களில் உங்களை ஒன்றா பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே ரகசியமாக டேட்டிங்கில் இருக்காங்க. சீக்கிரமாகவே உங்களுடைய திருமண அறிவிப்பு வெளியே வந்தாலும் நம்ம ஆச்சரியப்பட்டதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதற்கு சாட்சியாக ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருனால் தாகூருடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியான பாலிவுட் திரைப்படமான சன் ஆஃப் சர்தார் பார்ட் 2 திரைப்படத்தினுடைய பிரீமியர் ஷோவில் தனுஷ் இங்கேருந்து போயிட்டு மும்பையில் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மிருனால் தாகூருடைய அந்த பர்த்டே பார்ட்டிலையும் பர்சனலாக அவர் இங்கேருந்து போயிட்டு கலந்துக்கிட்டாரு. மாதிரி மிருனால் தாகூர் அவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷனுடைய அந்த இட்லி கடை திரைப்படம் இருக்கு இல்லையா, அவரே இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய அந்த திரைப்படத்திலேருந்து என்ன சோகம் அப்படின்ற ஒரு முதல் சிங்கிள் பாடல் சமீபத்தில் வெளியாகி இருந்தது. அந்த பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு ரீலே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுடைய பாலிவுட் திரைப்படமான தேரே இஷ்க் மெயின் திரைப்படத்தினுடைய அந்த நிறைவு விழாவிலையும் மிருனால் தாகூர் அவங்க ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டு தேடி போய் கலந்துட்டு இருந்தாங்களாமா. இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் நிறைய விஷயங்களை ரொம்ப மெனக்கெட்டு பண்றாங்க. இதெல்லாம் நட்பு தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் தாண்டி 2 பேரும் ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, டேட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாவே தெரிய வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் அவர்கள் விவகாரத்திற்கு பிறகு எந்த திருமண உறவுலையுமே அல்லது காதல் உறவிலுமே ஈடுபடாமல் இருந்தார். இப்போ 2வது திருமணத்துக்கு அவர் தயாராகி விட்டாரா, உண்மையாகவே இப்போ மிருனால் தாகூர் கூட காதலில் இருக்காரா அப்படின்றத பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் அவங்களையே வெளியிட்டால் தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் எல்லாமே வதந்தி தான்.